Greetings everyone, welcome to our channel. In the video 12th standard zoology biomax chapter 4 principles of inheritance and variation. So in the chapter oda question answers paakalam. Page number 56 22nd, what is haplodiploidy? Page number 50 la irukka answer haplodiploidy. Haplodiploidy irukku illaya, haplodiploidy in honeybees அந்த paragraphல in this system அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி parthenogenesis அடுத்து it meansலேருந்து determination வரைக்கும் 22nd கான answer example honeybees. ஓகேங்களா? ஸோ 22nd haplodiploidy இருக்கு இல்லையா? In this system the sex of the offspring is determined by the number of sets of chromosomes it receives. Fertilized egg develop into female and unfertilized egg develop into male by parthenogenesis. அடுத்து it means அதிலிருந்து determination வரைக்கும் லாஸ்ட்டாக example honeybees போட்டுக்கோங்க. 22nd கான answer. 23rd, distinguish between heterogametic and homogametic sex determination systems. So page number 48 and 49 இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, பிகாஸ் அங்கங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு காலம் போட்டுக்கோங்க heterogametic and then homogametic. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்டிரோகேமெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்னா, சரி ஃபஸ்ட்டு ஹோமோவில் எழுதிக்கோங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டுலேயே ஹோமோ இருக்குது. செக்ஸ் குரோமோசோம்ஸ் மே பி சிமிலர் ஹோமோமார்பிக் இன் ஒன் செக்ஸ், அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் ஹெட்டிரோவில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா செக்ஸ் குரோமோசோம் மேபி, அது வரைக்கும் எழுதிக்கோங்க. செக்ஸ் குரோமோசோம் மேபி டிஸ்சிமிலர், அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். டிஸ்சிமிலர் ஹெட்ரோமார்பிக் இன் த அதர். இது ஹோமோமார்பிக், இது ஹெட்ரோமார்பிக் இன் தி அதர். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் ஹோமோமார்பிக் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமெட்ஸ். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இதில் இதில் செகண்ட் பாயிண்ட் இது ஹோமோவில். அடுத்து ஹெட்ரோவில் செகண்ட் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங், இந்த டேஷ் போட்டிருக்கேன் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் ஹெட்ரோமார்பிக் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் மேபி சிமிலர், அதுலேருந்து ஒன் செக்ஸ் வரைக்கும். அடுத்து ஹெட்டிரோவில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் மேபி டிஸ்சிமிலர், அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங்லேருந்து ஹோமோகேமெட்டிக், திரும்ப இண்டிவிஜுவல் ஹேவிங் போட்டுட்டு ஹெட்ரோமார்பிக்லேருந்து இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49 இருக்குது பாருங்கள். ஹோமோகேமெட்டிக்கில் வந்து ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங்லேருந்து எக்ஸ் குரோமோசோம். அடுத்து த மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக்லேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ். இது தேர்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 24, வாட் இஸ் லியோனைசேஷன்? பேஜ் நம்பர் 49ல் பார்த்தீங்கன்னா இந்த டோசேஜ் காம்பன்சேஷன் பேர் பாடி இருக்கு இல்லையா, இந்த XY குரோமோசோமல் அதிலேருந்து ஃபீமேல்ஸ் ஹேவிங் 2 அந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது இன் மேமல்ஸ்லேருந்து பெர் செல் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து மேரி லியான் அதிலேருந்து டோட்டலாக பேர் பாடி வரைக்கும். அடுத்து த டிஸ்கவரி ஆஃப் X inactivator is attributed by British genetician Mary Lyon and is called as Lionization. The discovery of X inactivator is attributed by British genetician Mary Lyon and is called as Lionization. So in the 3 lines, அடுத்த 3 lines next in the paragraph. இது வந்து 24th கான ஆன்சர். Then 25, what is criss-cross inheritance? ஸோ இதில் criss-cross inheritanceக்கு நம்ம வந்து பேஜ் நம்பர், இது எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. ஃபஸ்ட்டு criss-cross inheritance மட்டும் எழுதிக்கோங்க புக்கில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அ ஜீன் ஃப்ரம் மதர் டு சன் or father to daughter. The character is inherited to the second generation through the carrier of first generation. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட் ட்ரைட், பேஜ் நம்பர் 51ல் கலர் பிளைண்ட் ட்ரைட்லேருந்து பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் இதோட எக்ஸாம்பிள். 25th ஆன்சர். Then 26, why are sex linked recessive characters more common in the male human beings? Page number 50. 26th ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள், the Y linked genes இருக்கு இல்லையா, the Y linked genes, the Y linked gene அதில் வந்து குரோமோசோம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு the Y குரோமோசோம்லேருந்து மேல் செக்ஸ், அடுத்து செக்ஸ் இன்ஹெரிட்டட் அதிலேருந்து அலீல் வரைக்கும். ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட்ஸு. 26th ஆன்சர் the Y linked genesலேருந்து 1 mutant அலீல் வரைக்கும் 26th ஆன்சர். Then 27, what are Hollandric genes? Page number 50.
இந்த கீழே இருக்க பாருங்கள் the genes present in the differential region of Y chromosome இருக்கு இல்லையா அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 27 அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது the Y-link 1 2 3 4 5th லைனில் ஒன்லி இந்த மேல் செக்ஷன் இருக்கு இல்லையா அது வரைக்கும் 27க்கான ஆன்சர் அதாவது ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸோட ஆன்சர் சரிங்களா எக்ஸாம்பிள் வேணும்னா ஹைப்பர் ட்ரைகாசிஸ்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் 28 மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் phenylketonuria பேஜ் நம்பர் 53ல phenylketonuria இருக்கு இல்லையா அதில் வந்து சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா சிம்டம்ஸ்னு எழுதிட்டு சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர் அடுத்து ஃபினைல் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் த யூரின் இது 28க்கான ஆன்சர் 29 மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் பேஜ் நம்பர் 54 டவுன் சிண்ட்ரோமில் சிம்டம்ஸ்னு எழுதிக்கோங்க சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் இதுவும் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தேர்ட் இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் தி ஐஸ் நம்பர் 4 ஃப்ளாட்டன்ட் நோஸ் and then 5 ears are malformed mouth is constantly open and the tongue protrudes ஓகேங்களா ஸோ இது வந்து டவுன் சிண்ட்ரோமோடது அடுத்தது 30 explain the genetic basis of ABO blood grouping in man page number 46 and 47 46ல ABO blood types இருக்கு இல்லையா ஸோ blood differs chemically from person to person அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் அடுத்தது the basisலேருந்து epithelial cells வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்தது இந்த பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பெர்ன்ஸ்டைன் அதிலேருந்து அப்படியே பாயிண்ட் மாதிரியே எழுதிட்டே வாங்க ரைட் சைடில் அப் டு இது வரைக்கும் ஓகேங்களா 30th கொஷினுக்கான ஆன்சர் இந்த பேராகிராஃப் நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு 47ல் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் த ஹியூமன் ஏபிஓ பிளட் ரூட்ஸ் இதையும் நீங்கள் இது பண்ணணும் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் பிளட்லேருந்து பர்சன் வரைக்கும் இந்த பேசிஸ்லேருந்து எபித்தீலியல் செல்ஸு பெர்ன்ஸ்டைன்லேருந்து நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இது ஃபுல்லாகவே அண்ட் தென் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் த ஹியூமன் ஏபிஓ 30th கொஷினுக்கான ஆன்சர் தென் 31 how is sex determined in human beings பேஜ் நம்பர் 49ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 இல்லையா ஜீன்ஸ் டிட்டர்மைனிங் செக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அதிலேருந்து அல்லோசோம்ஸ் இருக்குது இல்லையா அது வரைக்கும் அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேமல்ஸ் வேண்டாம் செக்ஸ் டிட்டர்மினேஷன்லேருந்து அடுத்து மேல்ஸு 23லேருந்து அப்படியே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த ட்ராயிங்கை எழுதணும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் பாயிண்ட் இதை முடிச்சுட்டு அதாவது குரோமோசோம்ஸ் வரைக்கும் முடிச்சிடுங்க இந்த ஜீன்ஸ்லேருந்து குரோமோசோம் வரைக்கும் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க இதை முடித்த பிறகு த எக் ஃபர்டிலைஸ்டு பை அண்ட் எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம் ப்ரொடியூசஸ் அ ஃபீமேல் த எக் ஃபர்டிலைஸ்டு பை எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம் ஓகேங்களா ப்ரொடியூசஸ் அ ஃபீமேல் அடுத்த பாயிண்ட்டு த எக் ஃபர்டிலைஸ்டு பை அ ஒய் பியரிங் ஸ்பெர்ம் ப்ரொடியூசஸ் மேல் இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் அதாவது இந்த குரோமோசோம்ஸ்க்கு அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க வித் திஸ் ஃபிகரும் The egg fertilized by X-bearing sperm produces a female. The egg fertilized by a Y-bearing sperm produces male. 31st answer. Then question number 32. What is male heterogamety? Page number 48. Heterogamety. Heterogametic males இருக்கு இல்லையா மேல் ஹெட்ரோகேமெட்டிக் கேட்குறாங்களா ஸோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க 32nd ஆன்சர் ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ் தென் 33 brief about female heterogamety page number 48 and 49 heterogametic females in this method of sex determination the females are heterogametic producing dissimilar gametes வரைக்கும் எழுதிக்கோங்க then page number 49ல heterogametic females அதில் இருந்து reptiles and birds வரைக்கும் 33rd answer 33க்கான answer 34 give an account of genetic control of RH factor page number 47ல ஜெனட்டிக் ஃபேக்டர் ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதசிஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது இந்த நெக்ஸ்ட் இது கீழே த பாசிபிள் ஜீனோடைப் அதிலேருந்து எக்ஸட்ரா வரைக்கும் அடுத்து ஆல்லேருந்து நெகட்டிவ் ஃபீனோடைப் வரைக்கும் அடுத்து வியனர் ஹைப்போதசிஸ் ஃபீனோடைப் வரைக்கும் 34th ஆன்சர் சரிங்களா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு த பாசிபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வியனர் ஹைப்போதசிஸ் வரைக்கும் 34th ஆன்சர் 35 explain the mode of sex determination in honeybees page number 50 ஆல்ரெடி நம்ம இதை வந்து பாதி படிச்சிருப்போம் இந்த பேராகிராஃப்லேயே ஸோ 35 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃபில் எக்ஸ் ஃபார் த காலனி இருக்கு இல்லையா அது வரைக்கும் எழுதிக்கோங்க 35th ஆன்சர்
Then 36. What are the applications of karyotyping? Page number 52. Applications of karyotyping பார்த்தீங்கன்னா applications of karyotyping 5 points கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே அப்படியே 36க்கான ஆன்சர் 5 points. Then 37, explain the inheritance of sex-linked characters in human beings. So already important questions, book in text questions எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு. ஸோ அது வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லையா 12th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட் பயாலஜியில் போனீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு பயோமேக்ஸ் குரூப்க்கு. பேஜ் நம்பர் 50. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் டே டு டே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ ட்ரைட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் வைஸாக நீங்கள் எழுதிட்டே வாங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அலீல் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே அப்படியே இந்த இதில் அப்படியே வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் ஆட் பண்ணும். X-linked inheritance, example color blindness. ஓகே, X-linked இது வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் எழுதிக்கோங்க. Sex-linked inheritance அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே இந்த பேராகிராஃப் வரைக்கும் எழுதிட்டு X-linked inheritance, example color blindness. Y-linked inheritance, example hypertrichosis. ஓகேங்களா? ஸோ இது 2 பாயிண்ட் மட்டும் 37க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு என்ன லெசன்ஸ் வேணும்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.